ரெண்டாவது, வாக்களிப்பது மட்டும் போதாது, எப்படி வாக்களிக்கணும்? இன்டியூஸ்மெண்ட் ஃப்ரீ. ஓகேங்களா? உங்களை யாரும் எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு வாக்களிக்கணும். இப்போ நீங்கள் வாக்களிக்கிறதுக்கு யாராவது உங்ககிட்ட வந்து ஒரு பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம், இல்லை ஃப்ரீயாக வந்து கிஃப்ட் கொடுக்குறோன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க அதை எங்கள்கிட்ட? விஜில். வெரி குட்மா. வேறு? ஓகே. ஸோ இதே மாதிரி யாராவது உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்த்தா நீங்கள் என்ன பண்ணணுன்னா 2 விஷயம். 1950, ஓகே, 1950 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. அந்த டோல் ஃப்ரீ நம்பர் மூலமாக எங்களுடைய மாவட்ட கண்காணிப்பு அறைக்கு தகவல் கொடுக்கலாம். அப்படி தகவல் கொடுத்தா எங்களுடைய ஃப்ளையிங் ஸ்குவாட் இமீடியட்டாக இடத்துக்கு போயிட்டு அப்படி ஃப்ரீபீஸ் கொடுக்குறவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது வந்து விஜில்ங்கிற மொபைல் ஆப். ஓகே, அந்த மொபைல் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த மொபைல் ஆப் மூலமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த 100 நிமிடத்தில் அதுக்கான ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த தேர்தலில் வந்து இன்டியூஸ்மெண்ட் ஃப்ரீ தேர்தலாக நடத்துறதுக்கு நாங்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரி வந்து நாங்கள் வந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒன்று வந்து இந்த 1950ங்கிற மொபைல் நம்பர் இருக்குது. ரெண்டாவது வந்து கிட்டத்தட்ட 78 பறக்கும் படைகள் வந்து அமைச்சிருக்கோம். 35 சோதனை சாவடிகள் வந்து அமைச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக இந்த எலெக்ஷனில் நாங்கள் ட்ரோன் ஃபெசிலிட்டி வந்து இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். நாளையிலேருந்து புதுவையில் முக்கிய ஏரியாவில் வந்து ட்ரோன்ஸ் வந்து ஃப்ளை பண்ணோம். அது யாராவது இதே மாதிரி ஃப்ரீபீஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பாதுகாக்கிறதுக்காக அந்த ட்ரோன் ஃபெசிலிட்டி கொடுக்குறோம். இது ஃபஸ்ட் டைமாக நம்ம புதுவையில் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறோம். இன்றைக்கி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நல்லா சக்ஸஸ் ஆகணுன்னா இங்கே வந்ததோடு இல்லாமல் 9th ஏப்ரல் நீங்கள் எல்லோரும் வந்து ஓட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஸ்பான்சிபிள் ஓட், அதாவது எந்த விதமான இன்டியூஸ்மெண்ட் இல்லாமல் ஓட் பண்ணணும். நீங்கள் எல்லோரும் மினிமம் மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு மினிமம் 5 பேரையாவது நீங்கள் உங்கள் கூட அவங்களையும் கூட்டு வந்து ஓட் போட வைக்கணும். அப்போ தான் இந்த பாண்டிச்சேரி யூத் ஃபெஸ்டிவல் உண்மையான சக்ஸஸாக மாறும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெமோக்ரஸி ஃபெஸ்டிவல் விச் இஸ் கோயிங் டு ஹெல்ட் ஆன் 9th ஏப்ரல். ஓகே, அந்த தேர்தல் திருவிழாவில் நீங்கள் வாக்களிக்கிறது மட்டும் இல்லாமல் மினிமம் இன்னொரு 5 பேரை கூட்டு வந்து வாக்களிக்க வச்சா மட்டும்தான் இந்த பாண்டிச்சேரி யூத் ஃபெஸ்டிவலுடைய உண்மையான சக்ஸஸ். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அண்ட் பாராட்டுகள். ஸோ லாஸ்ட் 2 டேஸை வந்து நிறைய காம்படிஷன் வந்து எல்லா காலேஜஸ்லும் நடத்திருக்கீங்க. ஸோ எல்லா காலேஜஸ் நோடல் ஆஃபீஸர்ஸ் அண்ட் கோஆர்டினேட்டர்ஸ்க்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற நம்ம இயக்குனர் சமூக நலத்துறை ராகினி மேடத்துக்கும், என்னுடைய தாசில்தார் சாந்தி மேடம் அண்ட் என்னுடைய ஸ்வீப் நோடல் ஆஃபீஸர்ஸ் செரியன் பாபு சார் அண்ட் ஹிஸ் டீம் அண்ட் ஆல் த அதர் ஷெரில் மேம் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.